காராமணி வச்சு சூப்பரான ஒரு கூட்டு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நான் நைட்டே காராமணியை வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருக்க காராமணி சேர்த்துட்டு அது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு விளக்கெண்ணெய் சேர்த்து மூடி போட்டு ஒரு வேகிறதுக்கு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா அது கூட 1 வெங்காயம், 1 தக்காளி, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, என்கிட்ட கத்திரிக்காய் இல்லை அதனால் நான் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கூட்டுப்பொடி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கப்போ செக் பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுடுங்க. வெந்ததுக்கப்புறமா அதில் நான் 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான காராமணி கூட்டு ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்து கொஞ்சமாக வடகம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் குழம்புல சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான காராமணி கூட்டு ரெடி. சர்வ் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சேவ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.